அடப்பாவிகளா, ஜோசியக்காரன் பேச்ச கேட்டுக்கிட்டு அமைச்சரவையில அமைச்சர்களுடைய எண்ணிக்கைய மாத்தி இருக்கிறாங்க அம்மா ஆட்சி காலத்துல. இத நாம சொல்லலைங்க. இன்னைக்கு விஜய்க்கு ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு அவருடைய நெருங்கிய நண்பரான ஜோதிடர் ரத்தன் பண்டிட்டை நியமிச்சிருக்கிறாங்க இல்லையா. இவர் ஒரு காலத்துல ஜெயலலிதாவுக்கும் பர்சனல் அஸ்ட்ராலஜரா இருந்திருக்கிறாரு. அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் இந்த இன்டர்வியூல கொடுத்திருக்கிறாங்க. என்னைக்கோ பேசின ஒரு இன்டர்வியூ தான், ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இது வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அதிமுக நடத்தி இருக்கு, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஆட்சிய விஜய் நடத்திடுவாரோ அப்படிங்கிற பயத்துலதான் நிறைய பேர் இந்த ரத்தன் பண்டிட்டை ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு நியமிச்சிருக்கிறத வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. விஜய் சார் இத கருத்துல எடுத்துக்கிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டை திரும்ப பெறுவாரா, இல்ல எனக்கும் ஜோதிடத்துலதான் நம்பிக்கை, நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்துதான் நானும் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு இத அப்படியே டேக் ஓவர் பண்ண போறாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.